நாங்கள் இன்றைக்கு கூடியிருந்து எடுத்துக்கொண்ட விடயமானது எமது கனகாலமாக எமது இழுவைப்படி படகுகள் இந்த இடத்தில் வராததும் அதால் மீனவர்கள் சந்தோஷமாக இருந்ததும் இனி மீண்டும் மாதம் அவர்கள் வருவதாக நாங்கள் நினைத்திருக்கிறோம். அவர்கள் இங்கு எமக்கு தொல்லை கொடுக்காமல் அவர்கள் நடந்து கொண்டால் எமக்கு சந்தோஷம். அல்லாட்டிக்கு ஒரு பாரிய போராட்டத்தை மீண்டும் நாங்கள் ஆரம்பிப்போம். முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் எமது கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கொள்கிறோம். என்னென்றால் காரணம், எமது மீனவர்களுக்கு இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற சகல மீனவர்களுக்கும் தமது ஒத்துழைப்பால் தமது பிரயாசத்தால் எமது மக்களுக்கு ஒரு மானிய அடிப்படையில் ஒவ்வொரு படகுக்கும் ஒவ்வொரு படகுக்கும் பண ரீதியாக மானிய ரீதியாக அவர் உதவி செய்ய வந்தவர்களாக நாங்கள் அறிகிறோம். அவர் அதை மீண்டும் கூடிய விரைவில் நமக்கு கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மூன்றாவது விடயம் நமது இந்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எமது தமிழக மக்கள் மத்தியிலும் எமது யாழ் மாவட்ட தமிழர்கள் மத்தியிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இனி அவர்தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆளப்போகின்றார். அவர்கள் சொல்லின் கீழ்தான் அந்த கடத்தொழில் மக்கள் செயல்பட போகிறார்கள். அவர்கள் எமது மீன் வளங்களை சுரண்டாமலும் எமது இடங்களுக்கு அவர்கள் வராமலும் அவர்களை தடுக்க வேண்டியதும் அவர்களுடைய அந்த அட்டகாசங்களை நிறுத்த வேண்டியதும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கையில்தான் தங்கியுள்ளது என்பதை நான் திட்டவட்டமாக இந்த இடத்தில் இருந்து எமது மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கச்சேரி தற்பொழுது எங்களுடைய நாட்டுக்குட்பட்ட எல்லையின் பக்கம்தான் இருக்கின்றது. அது விடயமாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அங்கே போய் இங்கும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அங்கும் சொல்லுகிறார். அது விடயமாக அவர் கொடுப்பதாக இருந்தால் அவருடைய சொத்தின் பிரகாரம் அது கொடுப்பதாக இருந்தால் அவர் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒழிய நாங்களோ மக்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவும் அதில் உறுதியாக இருக்கிறோம். கச்சேரியை காரணம் கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்.